உங்கள் வசந்தசேகர். இப்போ இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த கிரிக்கெட் போட்டி பற்றி தான் பேச போகிறாங்க. முதல் பேட்டி சொன்னாங்க இங்கிலாந்து. அந்த பேட்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 387 ரன் அடித்து நொறுக்கிட்டாங்க. அப்படியே இந்தியன் பவுலர்ஸ் எல்லாம் என்னென்னமோ போட்டு பார்த்தாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க. பார்த்தா கும்ரா வர இல்லைங்க. அதுதான் மிகப்பெரிய மைனஸ் ஆகி போச்சு. அடித்து நொறுக்கி இது எங்கே நம்ம இந்தியா வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப டஃப் கொடுத்தாங்க. 360 ரன் எடுத்தாங்க. 27 ரன்னில் தான் இங்கிலாந்து ஜெயித்தாங்க. இது எதுக்கு இப்போ ஒரே ஒரே குழப்படி. உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் அணியில் வந்து அதை மாற்றி இங்கே மாற்றி இதை மாற்றி இந்த உலக கோப்பைக்கு போய் விளையாடுறதுக்காக இப்பயே வந்து பயிற்சி கொடுக்குற மாதிரி ஆளை மாற்றுறது, திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிறது, மறுபடியும் அடுத்த இதில் அவரை சேர்க்கறது, இப்படியே ஒரே பிரச்சனை. இதில் ஒரு குழப்படியில் வந்து இருந்தால் கூட இந்த 360 ரன்னுங்கிறது மிகப்பெரிய விஷயம். நம்ம ரோஹித் சர்மாவும் சொல்லலாங்க, இதுதான் 137 ரன் அடித்து நொறுக்குனாருங்க அவருங்க. அவர் தாங்க இப்போ வந்து அவர் வந்து விடைபெறுவார் அப்படின்னு ஒரு குழப்படி பண்ணி விட்டாங்க இணையதளத்திலலாம். இருந்தால் கூட நானாடாங்கிற மாதிரி அடித்து நொறுக்குனார். அவர் மட்டும் 137 ரன்னுங்க அடி தூள் பிறகுங்க. அப்புறம் 50 ரன்லாம் அடித்தாங்க. ஆனால் இத்தா கூட இந்தளவுக்கு டப்பு கொடுத்து விளாண்டது மிகப்பெரிய விஷயம்.